மகாபாரத போரில் ஒரு வீரன் இறந்தும் கூட பகைவர்களை கஷ்டப்படுத்தியிருக்காரு. அந்த வீரன் வேறு யாரும் இல்லை, கடோத்கஜன் தான். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கடோத்கஜனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் விக்கி. வெல்கம் டு விக்கி மிஸ்ட்ரீஸ். கடோத்கஜனை பற்றி சொல்லணும்னா நாம் எல்லாருமே பல்லாயிரம் ஆண்டுகள் பின்னோக்கி செல்ல வேண்டியது இருக்கும். அரக்கு மாளிகை தீப்பிடிச்சு எரிஞ்சப்போ பாண்டவர்களும் குந்தி தேவியும் இறந்துட்டாங்கன்னு நினச்சி கௌரவர்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருந்த தருணம் அது. ஆனால் பாண்டவர்கள் யாரும் இறக்கலை. அவங்க எல்லாருமே விதுரரோட உதவியால் தப்பிச்சு காட்டுக்குள்ளே போயிட்டாங்க. காட்டுக்குள்ளே போன குந்தி தேவி, அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் மற்றும் தர்மர் எல்லாருமே ரொம்ப களைப்போடு தூங்கியிருக்காங்க. ஆனால் பீமன் மட்டும் இவங்களோட நிலைமையை நினச்சிட்டு கவலையில் உட்காந்துருந்துருக்காரு. பாண்டவர்கள் தூங்கிக்கிட்டு இருந்த காடு சாதாரண காடு இல்லை, அது அரக்கர்கள் நிறைஞ்ச காடு. அடர்ந்த காட்டில் தூங்கிக்கிட்டு இருந்த பாண்டவர்களோட வாசனையை மோப்பம் முடித்த இடும்புங்கிற ஒரு அரக்கன் அவனோட தங்கச்சிட்ட சொல்கிறான், நீண்ட நாளுக்கு அப்புறம் நமக்கு ஒரு நல்ல உணவு காத்திருக்கு, நீ போய் அந்த மனுஷங்களை இங்கே கொண்டு வா அப்படின்னு இடும்பிக்கு ஆணையிடுறான். இடும்பியும் பாண்டவர்களை நெருங்கி போகிறா. ஆனால் அங்கே இருந்த பீமனை பார்த்து அவனோட அழகெல்லாம் மயங்கிடுறா. பீமன் மேலே காதல் வயப்படுறா. அரக்கி இடும்பி உடனே ஒரு அழகான பெண் வடிவத்தை எடுக்கிறா. பீமன்கிட்ட போயிட்டு, நீங்கள் ஏன் இங்கே வந்து இருக்கீங்க, இது அரக்கர்கள் வாழ்கிற காடு, இங்கே இடும்பன்கிற ஒரு கொடிய அரக்கன் இருக்கான், அவன் உங்களை எல்லாத்தையும் கொல்றதுக்காக தான் என்னை அனுப்பியிருக்கான், ஆனால் நான் உங்களை கொல்ல மாட்டேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை நீங்கள் மனைவியாக ஏற்றுக்கோங்கன்னு இடும்பி பீமன்கிட்ட சொல்கிறா. ஆனால் பீமனோ, என்னோட மூத்த அண்ணனுக்கு இன்னும் திருமணம் ஆகலை, அதனால் நான் உன்னை திருமணம் செஞ்சு கொள்ள மாட்டேன் அப்படின்னு மறுத்துறாரு. ஆனால் இடும்பி, நீங்கள் என்னை திருமணம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா உடனே நான் உங்களை இங்கேருந்து காப்பாற்றுவேன், உங்கள் 5 பேரையும் நான் தூக்கி கொண்டு போய் வேறு இடத்துல பத்திரமா சேர்த்துருவேன், இந்த இடும்பங்கிற அரக்கட்டிருந்து உங்கள் குடும்பத்தையே நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறான். பீமன், நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளலை அப்படின்னு ஒரே அடியாக மறுத்துறாரு. இடும்பி சொல்கிறா, என்னோட அண்ணன் இடும்பேன் ரொம்ப கொடூரமானவன், அவன் உங்கள் எல்லாத்தையும் கொன்று தின்றுவான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பீமனோ, எனக்கு அரக்கனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி யாரை கண்டும் எனக்கு பயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கேருந்து கிளம்பிடுன்னு இடும்பியே சொல்கிறான். பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே இடும்பை வரான். இடும்பனுக்கும் பீமனுக்கும் போர் நடக்க ஆரம்பிக்குது. போர் ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு பாண்டவர்கள் எழுந்துடுறாங்க. எழுந்து வந்து இடும்பியை பார்த்து இடும்பிட்ட நடந்ததெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. 2 பேர்த்துக்கும் கடுமையாக போர் நடந்திருக்கு. இந்த போரில் இடுமனை கொன்று பீமன் ஜெயிச்சிடுறாரு. போர் முடிஞ்ச பிறகு இடும்பி தர்மரையும் குந்தி தேவியும் வணங்கி பீமனை திருமணம் செய்து தருமாறு கேட்குறா. குந்தி தேவியும் தர்மருமே இடும்பி பீமனை திருமணம் செய்து கொள்றதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனால் ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க. அந்த நிபந்தனை என்னென்னா, பகல் பொழுதில் நீ பீமன் கூட எவ்வளோ நேரம் வேணால் இருக்கலாம், ஆனால் இரவானா எங்கிட்ட வந்து விட்டுறணும் அப்படின்னும், ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நீ இருந்துக்கலாம் அப்படின்னு ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க. இடும்பியும் இதுக்கு ஒத்துக்கிறா. இப்படியே சில காலம் போன பிறகு பீமனுக்கும் இடும்பிக்கும் கடோத்கஜன்கிற அழகான ஒரு மகன் பிறக்கிறான். இந்த கடோத்கஜன் பிறந்த உடனேயே தாய் தந்தையரை வணங்கியிருக்காரு. நீங்கள் கேட்கலாம், எப்படி ஒரு குழந்தை பிறந்த உடனே தாய் தந்தையரை வணங்கும் அப்படின்ட்டு. ஆனால் அரக்கர் குலத்தில் குழந்தை பிறந்துச்சுன்னா பிறந்த உடனே அந்த குழந்தை தாய்க்கு என்ன வயதோ அந்த வயதை அடைஞ்சிருமா. அதனால தான் கடோத்கஜன் பிறந்த உடனே தாய் தந்தையரை வணங்கியிருக்காரு. தாய் தந்தையரை வணங்கின கடோத்கஜன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, நீங்கள் என்னை நினச்சி எப்போ கூப்பிட்டாலும் நான் அங்கே வருவேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லியிருக்காரு. சொல்லிவிட்டு இடும்பியும் கடோத்கஜனும் அங்கேருந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பாண்டவர்கள் எல்லாருமே திரௌபதியை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. சூதாட்டமும் நடந்து முடியுது. பாண்டவர்கள் எல்லாரும் வனவாசம் வந்துடுறாங்க. அப்போது அர்ஜுனனும் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க போயிடுறாரு. அப்போ பீமனும் மற்ற பாண்டவர்களும் காட்டில் நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ பீமன் கடோத்கஜனை மனசில் நினைக்கிறாரு. உடனே அந்த இடத்துல கடோத்கஜன் வந்துடுறாரு. கடோத்கஜன் அங்கிருந்த பாண்டவர்களை தோளில் சுமந்து கொண்டு பக்கத்தில் இருந்த பத்ரிக ஆசிரமத்தில் போய் விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் கடோத்கஜன் பாண்டவர்களோட சார்பில் குருச்சேத்திர போரில் கலந்துக்கிறாரு. 14வது நாள் போரோட இரவு நேரம் அபிமன்யோட மரணத்துக்கு காரணமான ஜெயத்ரதனோட வதம் முடிஞ்ச பிறகு போர் விதிமுறைகளெல்லாம் மீறி போர் இரவிலும் நடைபெறும் அப்படின்னு அறிவித்து போர் நடந்துக்கிட்டு இருக்கு. போரானது இரவிலும் நடைபெறும் அப்படின்னு அறிவித்த உடனே கடோத்கஜன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா அரக்கர்களுக்கு இரவில் மட்டும் பல மடங்கு அதிகரிக்கும். போர்க்களத்துக்குள்ளே வந்த கடோத்கஜனோட தேரை பார்த்தே பல கௌரவர்கள் சேனை பயந்துருக்கு. அப்படி அந்த தேரில் என்னதான் இருக்குது? வியாசர் இதை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, பொதுவாகவே தேரை யானைகளோ அல்லது குதிரைகளோ தான் இழுத்துட்டு வரும். ஆனால் கடோத்கஜன தேரை மட்டும் ஒரு வித்தியாசமான உயிரினம் இழுத்துட்டு வந்ததாக சொல்கிறாரு. என்னென்னா, அந்த உயிரினம் பார்க்குறதுக்கு யானை மாரியும் சிறகுகளோடையும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கடோத்கஜனோட தேருக்கு மொத்தம் 8 சக்கரங்கள் இருந்திருக்கு. அந்த தேரோட கொடி மரத்தில் பல எலும்புகளால் ஆன மாலைகள் தொங்க விடப்பட்டிருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்த கௌரவ சேனைகள் பயந்ததா வியாசர் தன்னோட பாரதத்தில் குறிப்பிடுறாரு. அந்த இரவு நேர போரில் அஸ்வத்தாமன் பாண்டவர்களோட படையை சின்னாபின்னமாக்கிட்டு இருக்காரு.
அஸ்வத்தாமன் கிட்ட போகிறதுக்கே எல்லாரும் பயந்துருக்காங்க. ஆனால் கடோத்கஜன் மட்டும் ரொம்ப தைரியமாக போய் அஸ்வத்தாமனை எதிர்கொண்டிருக்காரு. அஸ்வத்தாமனை தடுத்து நிறுத்தி பல அம்புகளை சரம் மாதிரி எய்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கடோத்கஜன் மிகப்பெரிய உருவம் எடுத்து கௌரவர்களோட படையை சின்ன பின்னமாக்கியிருக்காரு. கௌரவர்களோட படையெல்லாம் சிதறி ஓடிக்கிட்டு இருக்கு. சில பேர் பயந்து திரும்பி ஓடி வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்த துரியோதனன் ரொம்ப பயந்துருக்காரு. பயந்த துரியோதனன் கர்ணன்ட்ட போய் முறையிடுறாரு. நீ கடோத்கஜனை கொன்று இந்திரனால் வழங்கப்பட்ட அந்த அஸ்திரத்தை வச்சு நீ கடோத்கஜனை கொல்லு அப்படின்ட்டு ஆணையிடுறாரு. ஆனால் கர்ணன் நான் இதை அர்ஜுனனை கொல்றதுக்காக வச்சுருக்கேன், இதை கடோத்கஜன் மேலே பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. துரியோதனன் நீ மட்டும் இந்த அஸ்திரத்தை பயன்படுத்தலைனா இன்னைக்கு நைட்டுக்குள்ளக்கே நம்ம சேனைகள் ஃபுல்லாக அழிஞ்சிரும்னு கர்ணன்ட்ட சொல்கிறாரு. அதனால் கர்ணன்ட்ட அந்த அஸ்திரத்தை பயன்படுத்தும்படி ஆணையிடுறாரு. இதுக்கு பிறகு கடோத்கஜனுக்கும் கர்ணனுக்கும் போர் நடக்குது. ரொம்ப கடுமையான நடந்த போர். கடோத்கஜன் கர்ணனோட எல்லா அம்புகளையும் தவிடுபடி ஆக்கியிருக்காரு. கடோத்கஜன் ரொம்ப மாயையெல்லாம் புரிஞ்சு போர் நடத்தியிருக்காரு. கடைசியில் கர்ணன் அந்த வைஜெயந்திங்கிற இந்திரனால் வழங்கப்பட்ட அந்த அஸ்திரம் யார் மேலே ஏவுறமோ அவங்கள கொல்லும். அந்த அஸ்திரத்தை கடோத்கஜன் மேலே பயன்படுத்துகிறாரு. இந்த அஸ்திரம் கடோத்கஜனோட மார்பை ரெண்டாக பிளக்குது. தான் சாக போகிறோன்னு தெரிஞ்சு அப்போ கூட பாண்டவர்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்ச கடோத்கஜன் கௌரவரோட சேனை மேலே உழுகிறாரு. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் அதில் இறந்துருக்காங்க. கடோத்கஜனும் இறந்துடுறாரு. பாண்டவர்களோட மூத்த பிள்ளை தான் கடோத்கஜன். ஆனால் அவர் எந்தவித பதவியோ உரிமையோ எதிர்பார்க்கல. கடோத்கஜன் மட்டும் உயிர் தியாகம் செய்யலைன்னா பாண்டவர்களாலையும் ஜெயிச்சிருக்க முடியாது, அர்ஜுனனோட வாழ்வும் முடிஞ்சிருக்கும். அப்படி எதுவுமே நடக்காமல் தன்னோட வாழ்வை முடிச்சுக்கிட்ட ஒரு புண்ணிய ஆத்மா தான் கடோத்கஜன். கடோத்கஜன் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு எந்த மகாபாரத பாத்திரத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.